அனைவருக்கும் வணக்கம். இது நேற்று காய்ச்சின முடக்கத்தான் எண்ணெய். இது வீடியோ போட்டாச்சு, பார்த்துருப்பீங்க. பார்த்தோம், சும்மா கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. பார்த்தா பரவாயில்ல. இது இன்னைக்கு காய்ச்சினா நல்லெண்ணெயில் காய்ச்சினா பிரண்டை எண்ணெய். பிரண்டை எண்ணெய் முழுசாக இந்த வீடியோவை நாங்கள் போட்டுருக்கோம், பார்த்துருப்பீங்க. இப்போ அது பின்னால் வரும், நீங்கள் பார்த்துக்குங்க. இதை எல்லாரும் சொல்லி கேட்குறத விட நீங்கள் வாங்கி பயனடைஞ்சிங்கனாத்தான் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தவங்க சொல்கிறத விட நம்மளாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது. பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வாங்க. அதிகமாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பிரண்டை ஆயில் தான் செய்ய போகிறோம். இந்த பிரண்டையை வச்சுட்டு அப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பிரண்டை இந்த மாதிரி இளம் பிரண்டையாக எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் சூடம் பச்சை கற்பூரம் எடுத்துருக்குறோம், புளி எடுத்துருக்குறோம், ஒரு கட்டை பூண்டு எடுத்துருக்குறோம், சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் 1/2 லிட்ரு. இதை வச்சு தான் நம்ம இப்போ பிரண்டை ஆயில் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பிரண்டையெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நச்சு எடுத்து போடணும்னு சொல்கிறாங்க அம்மா. இல்லைன்னா உள்ளே அந்த எசன்ஸ் இறங்காதுன்னு சொல்லிட்டு இப்போ நச்சு எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி பிரண்டையெல்லாம் நச்சு எடுத்துக்கணும். அப்படியே போட்டால் அதனோட எசன்ஸ் உள்ளே இறங்காது. அதனால் இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ எல்லாமே நச்சு எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி சுத்தியலோ இல்லை பருப்பு மத்துக்கட்டையோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா லைட்டாக இப்படி தட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரண்டை எல்லாத்தையும் அம்மா நச்சு இந்த மாதிரி சுத்தியலில் நல்லா நச்சு எடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி உடச்சி விட்டுறணும். நல்லா உடச்சி விட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்க, இப்போ பூண்டெல்லாம் நச்சு வச்சுருக்குது, புளி எடுத்து வச்சுருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். வச்சாச்சு. இன்னைக்கு 1/2 கிலோ பிரண்டை, ஒரு 5 பூண்டு, கொஞ்சம் புளி, பூண்டு அந்த முறிவாட்டுக்கு புளி, அப்புறம் பச்சை கற்பூரம். இவ்வளவுதான் இதுக்கு தேவையானது. இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது, பார்க்கலாம். அடுத்தது பூண்டு சேர்த்திக்கிறாங்க. இந்த பூண்டு நல்லா இந்த எண்ணெயில் வேகணும். இப்போ அடுத்தது பிரண்டையும் சேர்த்திக்கிறாங்க. இந்த பிரண்டை எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் நல்லா வேகணும். கலர் மாறி வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குது. இப்போ மறுபடியும் இதில் புளி சேர்த்த போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை உள்ளே சேர்த்திக்கிட்டோம். சப்போஸ் நம்மளுக்கு பிக்கிறது அரிக்கிறது அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்காது. முறிவாடுக்காக போடுறது. இந்த கொஞ்சமாக புளி சேர்த்திக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக வரும் இந்த எண்ணெய். இப்போ புளி சேர்த்திருக்கிறோம். இப்போ பிரண்டை நல்லா அதோடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கி கலர் மாறும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். கடைசியாக நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்தணும். பிரண்டை எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடம் சேர்த்திக்கலாம். பச்சை கற்பூரம் எத்தனை கற்பூரம்மா? 10 அப்படி போட்டாலே கரைஞ்சிரும். அவ்வளோதாங்க, போட்டாச்சு. இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். இதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி காமிப்போம். பிரண்டை எண்ணெய் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ 1/2 லிட்டர் எண்ணெய் நம்ம எடுத்து காய்ச்சினா இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். எல்லாமே நல்ல துணியில் வடிகட்டி எடுத்தாச்சு. கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. பிரண்டை எண்ணெய் காய்ச்சறத நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.